வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் அனைவருக்கும் ஏற்படும் கருவளையம் பற்றி பொதுவாக பார்க்க போகிறோம். நம்மோட முக அழகை பாதிக்கிற பொதுவான பிரச்சனை என்னன்னா அது கருவளையம் தான். இது உடல் ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு அறிகுறி. அதை எப்படி சரி பண்ண முடியும்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். தூக்கமின்மை, மன அழுத்தம், நீர்ச்சத்து குறைவு, விட்டமின் குறைபாடு, கண்களை சரியான பராமரிப்பு இல்லாம இப்படி ஒவ்வொரு காரணங்களால கருவளையம் ஏற்படுது. இத எப்படி சில உணவு பழக்கம் மூலமாகவும் ஸ்கின் கேர் மூலமாகவும் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி அதிலிருந்து சாறை எடுத்து கண்ணுக்கு கீழே ஒரு காட்டன் பேட் வச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. 50லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே ஃபேஸில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஜில்லுன்னு இருக்கிற வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க. ஒரு வெள்ளரிக்காவை எடுத்துக்கோங்க. நல்லா அதை ஸ்லைஸாக கட் பண்ணி கண்கள் மீது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வைக்கணும். இது கண்களுக்கு குளிர்ச்சி தர்றது மட்டும் இல்லாம கருவளையம் நீக்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்பூன் பாதாம் எண்ணெய் கூட கொஞ்சமா தேன் மிக்ஸ் பண்ணி அதை கண்ணு கீழே கருவளையம் இருக்கிற இடத்துல மெதுவா தடவுங்க. இரவு முழுவதும் அப்படியே வச்சிருந்துட்டு காலையில எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க. பாதாம் எண்ணெயில உள்ள விட்டமின் இ கருவளையத்தை நல்லா குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா ஜில்லுன்னு இருக்கிற ரோஸ் வாட்டரை எடுத்துக்கோங்க. அதுல காட்டன் பேடை நனைச்சி அதை அப்படியே கண்கள்ல ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. இது கண்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். தினமும் ஒரு 7லேருந்து 8 மணி வரைக்கும் தூங்குறது ரொம்ப முக்கியம். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். இது உடலோட நீர்ச்சத்தை அதிகரித்து கருவளையம் ஏற்படுறத நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.